السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த அழகான மாலை அமர்விலே கல்வி என்கின்ற கருப்பொருளில் ஒரு சில விஷயங்களை நாம் நமக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதில் எனது தலைப்பாக சடவாதமும் சத்திய கல்வியும் என்கின்ற தலைப்பில் கல்வி சம்பந்தமாக ஒரு சிறிய விழிப்புணர்வை மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற நோக்கில் இந்த தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. எங்கள் சமுதாயத்திலே உள்ள ஒரு பொதுவான ஒரு மிகப்பெரிய சோதனை தான், எதை செய்தாலும் பெரும்பாலும் ஏன் செய்கிறோம் என்று தெரியாது. எதை செய்தாலும் பெரும்பாலும் ஏன் செய்கிறோம் என்று கேட்டால், இதுதான் எல்லாரும் செய்கிற வளமை, அதனால் நாங்களும் என்ன செய்கிறோம் என்கின்ற பதில் தான் பெரும்பாலானவர்களிடத்தில் என்ன செய்யும் பதிலாக வரும். இப்போ உதாரணமாக, நமது பிள்ளைகளை நல்ல கல்விமான்களாக உருவாக்க வேண்டும், சிறந்த படித்தவர்களாக உருவாக்க வேண்டும் என்ற கேள்வியை நாம், அதாவது ஏன் அப்படி உருவாக்க வேண்டும் என்று ஒரு கேள்வியை நாம் முன்வைப்போம் என்று சொன்னால், இப்போ ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஃபார்ம் ஒன்று தந்து, இதில் நீங்கள் ஏன் உங்கள் பிள்ளைகளை கல்விமான்களாக உருவாக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி கேட்டால், வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களை உருவாக்குவதில் பெரும்பாலான பங்கு பெண்களுக்கு தான் இருக்கும். எழுப்புறதுல இருந்து தூங்க வைக்கிறது வரைக்கும், எழுப்புறதுக்கு என்ன கஷ்டப்படுறாங்களோ அதே அளவுக்கு தூங்க வைக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அதே கஷ்டப்படுவாங்க. அதே போல் உணவு சமைப்பதில், அவர்களை உருவாக்குவதில், கல்வியை பற்றி சொல்கிறதுல எல்லாம் அவர்கள் தான் கூடுதலாக. சில நேரங்களில் தந்தையும் சேர்ந்து ஏச்சி வாங்குவார், உங்களால் தான் பிள்ளை என்ன செய்யுது நாசமாக போகுதுன்னு சொல்லி அவரும் சேர்ந்து ஏச்சி வாங்குகிற அளவில் ஒரு சப்ஜெக்டாக இருக்கிறது இந்த கல்வி. இவ்வளோ ஏன் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிள்ளைகள் நல்லா படித்து நல்ல கல்விமான்களாக உருவாக வேண்டும் என்று சொல்வார்கள். ஏன் கல்விமான்களாக உருவாக வேண்டும் என்று நிறைய பேரத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள். எனக்கு தெரிந்து 90% சரியான ஒரு பதிலை அவர்களால் சொல்ல முடியாது என்று அடித்து சொல்ல முடியும். ஏன், எப்போ, ஏன் என்ற கேள்விக்கு அடுத்ததாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எப்பொழுது உருவாகி முடியும், அதனுடைய பலன் என்ன என்ற கேள்விகளை நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயாவது அப்படி ஒரு 3 கேள்வி, என் குழந்தை ஏன் படிக்க வேண்டும், எதுவரை படிக்க வேண்டும், அதனால் ஏற்படுகின்ற பலன் என்ன என்று நீங்கள் எழுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் 90% அதற்கு சரியான பதிலை சொல்ல மாட்டார்கள். அப்படியே அவர்கள் பதில் சொல்ல நினைத்தாலும் எல்லாரும் உடன்பட்டு சொல்ற ஒரே பதில் என்ன தெரியுமா, சம்பாதிக்கணும். எல்லாரும் உடன்பட்டு சொல்ற பதில் என்ன, எதுவரை இவன் படிக்க வேண்டும் என்றால், எதுவரைக்கு படித்தா சம்பளம் கிடைக்குமோ, நல்ல வருமானம் கிடைக்குமோ, அவனுடைய ஒத்த காலில் அவன் நிற்க, அவனுடைய தனி காலில் அவன் நிற்க முடியுமோ அதுவரை படிக்க வேண்டும். அப்படி என்ற பதில் தான் அதிகமான பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், சொல்வார்கள் என்பதில் சந்தேகமே கிடையாது. இப்போ உங்களுக்கு கூட இந்த கேள்விக்கு பின்னால எது பெரும்பாலான பதிலாக இருக்கும் என்றால் அதுதான். சப்போஸ் அவர்கள் சரியான ஒரு பதிலை சொல்வார்களாக இருந்தால், எப்படி, உயிரோட்டம் உள்ள, தன்னம்பிக்கை உள்ள, சிறந்த முறையில் பண்பாடுகளோடு வாழக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்குவதுதான் நோக்கம் அப்படி என்று சொன்னால், நீங்கள் டெய்லி செய்கிறதுல அது இருக்கான்னு பாருங்க. இல்லை, நீங்கள் டெய்லி வீட்டுக்கு வந்த உடனேயே நீங்கள் ஹோம்ஒர்க் என்ன செய்ய பார்ப்பீங்க, அதில் எங்கேயாவது தன்னம்பிக்கை, நட்பண்பாக உருவாகிறது, எதிர்காலத்தில் என்ன நல்ல பிள்ளையாக இருக்கிறேன் ஏதாவது இருக்குதா? எதுவுமே இல்லை. அப்படி எதுவுமே என்ன இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். இதை ஏன் நான் சொல்கிறேன் அப்படி என்று சொன்னால், கிட்டத்தட்ட குழந்தைகளை, தலைப்பு குழந்தை அல்ல, ஆனால் கல்வி சம்பந்தமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் உங்களுக்கு ஒரு முத்தாய்ப்பாக இதை சொல்கிறேன். 5 வயதில், இப்போ 5க்கு முந்திட்டாங்க, இப்போ ப்ரீகேஜி என்று இருக்குது, அப்படித்தானே? ஒரு காலகட்டம் வரலாம், பிறந்த ஒரு வருஷத்தில் என்ன
பிள்ளைகளை கொண்டு வந்து அப்படி படங்கள் காட்டி வீடியோக்கள் காட்டி கிளாஸ் நடத்துகிற காலம் வந்தாலும் என்ன செய்யும் வரும். பால் போட்டல்களோட பிள்ளைகள் என்ன செய்வார்கள், பாடசாலையில் இருக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தாலும் வரும். ப்ரிகேஜி என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு கல்வி என்ன அவ்வளவு முக்கியத்துவம் எல்லாருக்கும் விளங்குது. 3.5 வயசுல கொண்டு போய் என்ன செஞ்சிடுறது, வீட்டில் தாய் செய்ய வேண்டிய வேலையைத்தான் டீச்சர்மார் வீட்டில் ஸ்கூலில் என்ன செய்கிறாங்க, செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அங்கே கொண்டு போய் விட்டு அவங்க எல்லாம் பார்த்துக்கிடுவாங்க. 1 டாய்லெட் போனாலும் சரி, 2 டாய்லெட் போனாலும் சரி, அவர்கள் எல்லாம் கழுவிக்கிலே கிளீன் பண்ணி என்ன எல்லாத்தையும் அவர்கள் செய்து விடுவார்கள் என்கின்ற நிலையில் இப்போ இருக்குது. இந்த வயசுல கொண்டு போய் விட்டு கிட்டத்தட்ட நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அதாவது 11 வருடங்கள், அதுக்கு முன்னால் ஒரு 2 வருடம், மொத்தம் எத்தனை 13 வருடங்கள் +1 முடிப்பதற்கு, ஒரு 14 15 +2 முடிக்கிறதுக்கு. +2 முடிச்சோன்னா சில பெண்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க, ஒரு 2 வருஷத்துல திருமணம் முடிச்சு வச்சிருவாங்க. கல்யாணம் முடிச்சு வாழ்ற டைம்ல ஹஸ்பண்டோடு பேசுனது, உங்களோட ஒய்ஃப் எவ்வளோ படிச்சிக்கிறான்னா, பெருசா ஒன்றும் படிக்கல, ஒரு +1 வரைக்கும் தான் படிச்சான்னு சொல்றாங்க. பெருசா படிக்கல, எது வரைக்கும் படிச்சாங்க, +1 வரைக்கும் தான் படிச்சாங்க. இன்னும் சிலர் +2 வரைக்கும் படிச்சாங்க வெக்கத்தோட சொல்றாங்க ஹஸ்பண்ட்மார். எத்தனை வருஷம் படிச்சாங்க, மொத்தம் 15 வருஷம் படிச்சதையே வெக்கத்தோடு 15 வருஷம் தான் படிச்சாங்க. அப்படி என்கின்ற சொல்லுகின்ற அளவில் நிறைய குடும்பங்கள் இருக்குதா இல்லையா? திருமணம் முடிச்சாச்சு, ஹஸ்பண்டை விசாரிக்கிறாரு யாராவது, என் ஒய்ஃப் கிராஜுவேட் ஆகிருக்கிறேன், உங்களோட ஒய்ஃப் என்ன எவ்வளோ படிச்சிக்கிறாங்க, ஒரு +1 என்ன செஞ்சுட்டாங்க, முடிச்சுட்டாங்க. அப்படி +1 எவ்வளோ, எத்தனை வருடம், கிட்டத்தட்ட 13 14 வருடங்கள் படிச்சு ஒண்ணுமே படிக்கல அப்படி என்று சொல்றாங்கன்னா, கல்வியுடைய நோக்கத்தை நாங்கள் அடையாளப்படுத்துவதில் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன செய்யறோம், தவறு விடுகிறோம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இது நிறைய இடங்கள்ல என்ன செய்திருக்குது. அதுக்கு அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா 15ஓடு ஒரு யூனிவர்சிட்டி அல்லது காலேஜ் போகக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 வருடங்கள் 19 வருடங்கள் டோட்டலாக கல்விக்காக வேண்டி மட்டும் அவருடைய காலம் போகுது. இதுலயும் காலை கல்வி மட்டுமல்ல, ஈவினிங்ல வேற, நைட் கிளாஸ் வேற, அப்படி போய் எல்லாம் முடிஞ்சு ஒரு 20 லட்சம் வருடங்கள். அதெல்லாம் முடிஞ்ச பின்னால அவன் என்ன செய்யறான்னு சொன்னால், அவனுக்கு கொஞ்சம் ஃபைல் இருக்கு. இப்ப அவ்வளோ கடைசி என்ன செய்யும், ஒரு ஃபைல் இருக்கு. +2 படிச்சது, 2வது காலேஜில் என்ன செய்தது, அதாவது பாஸ் ஆகிய ஃபைல் இருக்கு. அந்த ஃபைலுக்கும் என்ன பெருமதி இந்த சமுதாயம் கொடுக்குறேன்னு சொன்னா, நீங்க மகள் டாக்டர் ஆகிறாரு, மகன் டாக்டர் ஆகி எம்பிபிஎஸ் தானா அப்படின்றாங்க. அவ்வளவுதான். அந்த எம்பிபிஎஸ்க்கு என்ன மரியாதை, இப்பதான் ஏபிசிடி படிச்ச மாதிரி என்ன ஒரு மரியாதை என்ன செய்யறாங்க, அதுல கொடுக்குறாங்க. சிவில் இன்ஜினியர் என்ற சாதாரண மரியாதை என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. அதெல்லாம் போதாது என்கின்ற லெவலுக்கு வந்துட்டு, அது மாத்திரமல்ல, இந்த ஃபைலை அவன் எடுத்துக்கண்டு, இந்த ஃபைலை நான் ஒரு கண் முன்னால சில விஷயங்களை கொண்டு வருகிறேன். இந்த ஃபைலை எடுத்துட்டு ஃபர்ஸ்டா வேலை தேடி போறான். வேலை தேடி போன இடத்துல என்ன கேட்கிறாங்கன்னு சொன்னால், நீ ஏன் இந்த கம்பெனிக்கு வர வேண்டும், முதல் கேள்வி. அவன் படிச்செல்லாம் ஒரு சைட்ல வச்சு, நீ ஏன் இந்த கம்பெனிக்கு என்ன செய்யணும், வர வேண்டும், ஏன் வரணும். அவன் யோசிக்கிறான், இதுக்கு இன்ஜினியருக்கு எந்த சம்பந்தம் என்ன இல்ல. ஆனா அந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். இல்லையா, ஃபைலை தூக்கி முகத்துல வீசிடுறான், போயிடுறான். அவன் என்ன செஞ்சிடறான், போயிடுறான். அடுத்த கம்பெனிக்கு போறது, 2வது 3வது 4வது. இந்த விரக்தியை விளங்கி வச்ச சினிமாக்காரன் என்ன செய்யறான்னு சொன்னா, உண்மையிலேயே ஒரு 18 19 வருடங்கள் படித்த பின்னால ஒரு வேலைக்கு போற நேரத்தில் அந்த ஃபைலை முகத்துல தூக்கி வீசினா அடுத்த என்ன நினைவு வரும், அவனை கொல்லணும்னு தான் என்ன செய்யும் நினைவு வரும். யார இந்த இன்டை பண்ணி முகத்துல வீசுறானே, அவனை அடிக்கணும், அவனை வெட்டணும் என்ற எண்ணங்கள் தான் வரும். முடியுமா, முடியாது. அந்த மாதிரி ஒரு சினிமால என்ன செஞ்சிருவான், செஞ்சு காட்டிடுவான். அவனை போடுற மாதிரியும் அவனை வெட்டுற மாதிரியும் செஞ்சு காட்டிடுவான். அது இவனுக்கு சந்தோஷமா இருக்கு. நமக்கு செய்ய முடியாட்டியும் சினிமால என்ன செஞ்சா, வெட்டினா பாரு. அதனால அதுக்கண்டே என்ன செய்வான், சரியான வேலையை தாண்டா செஞ்சான்னு சொல்லி என்ன பார்க்கக்கூடிய லெவலுக்கு அவனது மனோநிலையுடைய பாதிப்பு என்ன செஞ்சிடும், போய்விடும். இவ்வளவு நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால், சில இளைஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் வேலை தேடி போய் விரக்தி அடைகிறாங்க. விரக்தி அடைந்து போய் போதைப் பொருள், கஞ்சா, அது போல என்னென்ன கெட்ட கெட்ட பழக்கங்கள் இருக்கிறதோ இதற்கெல்லாம் அடிமையாகி விடுகிறார்கள். காரணம், ஒரு விதமான விரக்தி, ஒரு விதமான விரக்தி அவனது உள்ளத்தை என்ன செய்கிறது, அதாவது உள்வாங்குகிறது. இந்த கால பகுதியில் தான் நிறைய, அதாவது மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் மற்றவர்கள் எல்லாம் சில, அதாவது மார்க்க பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துகிறார்கள் இளைஞர்களுக்கு. என்ன காரணம்னா, விரக்தி அடைந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடிய அந்த நேரங்கள் எல்லாம், கெட்டு போகக்கூடிய நேரங்கள் எல்லாம் மார்க்கம் தேவைப்படும் என்பதற்காக சில வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. அதிலும் கூட 90% கலந்து கொள்வது கிடையாது.
ஒரு 10% கலந்து கொள்ள வைக்கப்படுகிறார்கள். சகோதர சகோதரிகளே, இப்பொழுது உங்களுக்கு கண் முன்னாலே இதான் நம்ம படிக்கக்கூடிய கல்வி அப்படி என்று விளங்குகிறது. மார்க்கம் எங்களுக்கு எந்த துறையையும் படிப்பதற்கு தடை செய்யவில்லை. நல்ல துறைகள் எல்லாவற்றையும் என்ன செய்ய வேண்டும்? அது பொறியியல் துறையாக இருக்கலாம், வைத்திய துறையாக இருக்கலாம், இன்னும் என்னென்ன நல்ல துறைகள் இருக்கின்றன அவைகளில் உருவாகுவதையும் அவைகளில் நாங்கள் மிளிர்ந்து நிற்பதையும் சம்பாதிப்பதையும் உழைப்பதையும் அடையாளப்படுத்தப்படுவதை மார்க்கம் தடை செய்யவில்லை. ஆனால் மார்க்கம் சொன்ன அளவில் தான் இந்த கல்வியை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறோமா, அல்லது முழு வாழ்க்கையும் இழந்த பின்னால் திருப்பி பார்க்கின்ற லெவலில் தான் இந்த கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறோமா என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம். ஒரு கலைப்பிரிவில் படிக்கக்கூடியவர்கள், ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் படிக்கக்கூடிய ஒரு டீமை எடுத்து ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேள்வி அப்படின்னு சொன்னால், இப்போ கலைப்பிரிவில் இருக்கக்கூடியவர்களோட ஒரு சிந்தனை என்ன இருக்கும்? அந்த ரசிக்கக்கூடிய தன்மை என்ன செய்யும் இருக்கும்? பெருமதி, கடந்த கால சின்னம் என்று வைக்கப்படக்கூடிய பொருள்களுக்கு எல்லாம் ஒரு மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஒரு சிலை 2000, 3000, 4000 வருடம் பழமையான ஒரு சிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை வருடம் பழமையான சிலை? 4000 வருடம் பழமையான ஒரு சிலை. எத்தனை வருஷம் பாதுகாத்துக்கிறாங்க? 4000 வருடம் அதை பாதுகாத்திருக்கிறார்கள். திடீர்னு அந்த மியூசியம் என்ன செய்கிறது? எரிகிறது. கேள்வி இது. அந்த மியூசியம் என்ன செய்கிறது? எரிகிறது. தீப்பிடித்து எரிகிற நேரத்தில் ஒரு கைக்குழந்தை, சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாரும் தப்பிட்டாங்க. இரண்டு விஷயங்கள் காப்பாற்றப்பட வேண்டி இருக்கிற அந்த எரியக்கூடிய இடத்துல. ஒன்று கைக்குழந்தை அல்லது சிலை. 4000 வருடம் பழமையான சிலை. ரெண்டுல ஒன்று தான் என்ன செய்யலாம்? காப்பாற்ற முடியும். ஒன்றில் அந்த சிலையை காப்பாற்றலாம் அல்லது அந்த கைக்குழந்தையை காப்பாற்றலாம். நீங்கள் எதை காப்பாற்றுவீர்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டோம்னா, தாய் மனசு என்ன சொல்லும்? பெண்கள் மனசு சிலை கிடக்குது, நான் கன்ஃபார்மா என்ன செய்வோம்? அந்த பிள்ளையை தான் காப்பாற்றுன்னு சொல்லுவீங்க. ஆனால் 20 வருஷம் படித்து உருவாக்கி மூளையை சரி செஞ்சு நீ இதைத்தான் யோசிக்கணும் என்று உருவாக்கப்பட்ட ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் படிக்கக்கூடியவனுக்கு நீ எதை காப்பாற்றுவீங்க அப்படின்னு கேட்கப்பட்ட நேரத்தில் 60% ரெண்டுல ஒன்று தான் காப்பாற்ற முடியும். 60% சொன்ன பதில் என்ன தெரியுமா? சிலையை காப்பாற்றுவோம். சிலை என்ன செய்வோம்? காப்பாற்றுவோம். ரெண்டில் குழந்தையும் காப்பாற்றணும், ஆனால் வேறு வழியே இல்லை, ரெண்டில் ஒன்றை தான் காப்பாற்ற முடியும்டா சிலையத்தான் நம்ம என்ன செய்வோம்? காப்பாற்றுவோம். காரணம் எத்தனை வருஷம் பழமையானது? 4000 வருடம் பழமையானது. அது அழிந்தால் திருப்பி என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. அதற்கென வேற வடிவம் என்ன செய்ய முடியாது? கொடுக்க முடியாது. இந்த குழந்தை அழிஞ்சிச்சுன்னு சொன்னா 1000 குழந்தை இது மாதிரி என்ன செய்யும்? பிறக்கும். எனவே காப்பாற்றி ஆக வேண்டிய நிலையை நாங்கள் சிலையை தான் என்ன செய்வோம்? காப்பாற்றுவோம் என்று பதில் சொல்கிறார். என்ன முக்கியம் அப்படி என்று சொன்னால், ஒரு 40% 30% தான் குழந்தையை காப்பாற்றுவோம் என்று பதில் சொன்னார்கள். இதுதான் நான் இதை சொல்ல வருவது என்னன்னு சொன்னால், நாங்கள் உருவாக்க நினைத்தது ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டியில் உள்ள நல்ல மாணவர்களை, இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டியில் உள்ள நல்ல மாணவர்களை, அதுபோல என்ன வைத்திய துறையில் மெடிசினில் உள்ள நல்ல மாணவர்களை. ரிசல்ட் என்ன அப்படி என்று சொன்னால், குழந்தையை கொன்றாவது சிலையை காப்பாற்றுவோம் என்று உருவாக்கப்பட்ட மாணவர்கள் தான் ரிசல்ட். அதாவது ரிசல்ட் என்ன அப்படி என்று சொன்னால், குழந்தை ஒரு சைட்ல இருக்குது, நம்ம யாரை காப்பாற்றணும்? சிலையைத்தான் காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய சில மாணவர்களை இந்த கல்வி என்ன செய்கிறது? உருவாக்கி விடுகிறது. இதுதான் இங்க உள்ள பிரச்சனை. அதாவது இஸ்லாம் இந்த துறைகளையோ இந்த சட்டங்களையோ இந்த மார்க்க விஷயங்களையோ படிக்க கூடாது என்றெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யவில்லை, சொல்லவில்லை. ஆனால் மாணவருக்கு ஊட்டப்பட்ட அந்த முறைமை இறுதி கட்டத்தில் எங்கே போய் நிற்கிறது அப்படி என்று சொன்னால், கணக்கு பார்க்கிற நிலைமையில போய் என்ன செய்து நிற்குது? 4000 வருஷம் 4000 வருடமாக பாதுகாக்கப்பட்ட ஒரு சிலை எறிகிற நேரத்தில் குழந்தையை காப்பாற்றுவதை விட சிலையைத்தான் என்ன செய்யணும்? காப்பாற்ற வேண்டும். மனிதாபிமானம் சாகிறது, மார்க்கம் சாகிறது, உயிரோட்டம் இறந்து போகிறது, கலை நிற்கிறது, கல்வி வாழ்கிறது. இதைத்தான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் சடவாதம் என்று சொல்வது. இதைத்தான் சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் சடவாதம் என்று சொல்வது, பொருளியல் வாதம் என்று சொல்வது. அதாவது மனிதாபிமான உணர்வு, மார்க்க உணர்வு, தார்மீக உணர்வு, பொறுப்பு, கடமை என்பதெல்லாம் ஒரு புறம் வச்சுட்டு, அதெல்லாம் இரண்டாம் தரம் வைத்துவிட்டு
ஊட்டப்பட்ட கல்வியுடைய தராதரம் அது பற்றிய விளக்கங்கள் எதுவுமே பார்க்காமல் சொந்த மூளையெல்லாம் அடகு வைத்து நடக்கக்கூடிய விளைவைத்தான் இது என்ன செய்கிறது, குறிக்கிறது. எனவே கல்வியை, உலக ரீதியான கல்வியை இஸ்லாம் வரவேற்கிறது. சில இடங்களில் கடமை என்று இஸ்லாம் என்ன செய்கிறது, சொல்கிறது. அதுக்கு ஆர்வம் ஊட்டுகிறது, அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் கல்வியை நாம் எந்த அளவில் முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான அம்சம். எப்படிப்பட்ட கல்வியை நாங்கள் முக்கியத்துவப்படுத்துகிறோம், எந்த அளவில் முக்கியத்துவப்படுத்துகிறோம் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். குழந்தைகள் எந்த அளவுக்கு ஆகிறார்கள் என்று சொன்னால், எல்லா பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பும் என் பிள்ளை ஃபர்ஸ்டா வரணும், என் பிள்ளை ஃபர்ஸ்டாக வர வேண்டும், இதுதான் எதிர்பார்ப்பு. வீட்டுக்கு வந்தால் முதலாவது செக் பண்றது எது, ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்தால் ஃபர்ஸ்ட் இல்லை, செகண்ட் உள்ளவன் ஃபர்ஸ்ட் உள்ளவன் செகண்ட் போயிட்டான்னு வைங்களேன், அவனோட வாழ்க்கை அதோட முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் உள்ளவன் செகண்ட் போயிட்டா மக்கு மாடு, இதான் ஏச்சி. ஏன், உனக்கு நான் அப்பவே சொன்ன ஒழுங்கா என்ன செய்யப்படி, இப்ப நீ ரெண்டாவது போக ஆரம்பிச்சுக்கிறாய், நாளைக்கு நாலாவது போவாய், அதுக்கு பின்னால 10வது போவாய், அதுக்கு பின்னால ஃபெயில் ஆகிடுவாய். இவரே முடிவெடுத்துறது. இவங்களை என்ன செய்வாங்க, முடிவெடுப்பார்கள். ஊட்டப்படுகின்ற விதம், ஒரு பிள்ளை பாடசாலைக்கு போகாது விட்டால் அவனுக்கு என்ன சொல்ற, நீ பண்பாடு இல்லாதவனாக உருவாகுவாய், கெட்டவனாக உருவாகுவாய், மோசமா போயிடுவான்னு யாரும் சொல்றது இல்லை. வாப்பட கடனை பாருன்னு சொல்றது. முதலாவது வாப்பா படுற கஷ்டத்தை பாரு, வாப்பா படுற கடனை பாரு, நீயாவது உருப்படியாவா. இந்த அதாவது டோட்டலாக எது காட்டப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நீ ஃபெயில் ஆகினால் வாழ்க்கையில பண்பாடு உள்ளவனாக வரமாட்டாய், சிறந்த ஒரு அறிவாளியாக வரமாட்டாய், இந்த சமுதாயத்துக்கு உன்னால வழிகாட்ட முடியாதுன்னு யாராவது கவலைப்பட்டவங்க இருக்கிறீங்களா? 100% குடும்பம் எழும்பாது, குடும்பம் என்ன செய்யாது, எழும்பாது, வீடு கட்ட முடியாது, கடன் அடைக்க முடியாது என்று தான் நிறைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பாடசாலையில போய் பிள்ளைட்டு கேட்டு பாருங்க, நீ என்னவா உருவாகணும், எல்லாரும் டாக்டர் இன்ஜினியர், எல்லாருமே டாக்டர் இன்ஜினியர் தான், டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்ப ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்பார், அப்ப உங்களை யாருமே ஆசிரியராக வர விரும்பல, அவர் ஆசிரியருக்குள்ள கவலை அதானே, உங்களை யாருமே ஆசிரியராக வர விரும்பலையா அப்படின்னு. அப்போ ஒரு நேரத்தில் இல்லை அதுவும் ஆசைதான் அப்படின்னு முடிச்சிடுறே. அவனுக்கு தெரியும் வருமானம் குறைவு, அங்க என்ன ஆசிரியரா போனா வருமானம் குறைவு என்கின்ற இடத்தை அவன் உணர்ந்து ஆசிரியராக மற்ற எது கூடுதலாக வர முடியும் என்று என்கின்ற அந்த மனோநிலையிலேயே குழந்தைகள் என்ன செய்கிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள். பண்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, முதல் செய்தி, இந்த உரையின் ஊடாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முதல் செய்தி, உலக கல்வி சடவாதத்தை தூண்டுகிறது, மார்க்க கல்வி நல்ல முறையில் வழிகாட்டுகிறது என்ற மெசேஜ் அல்ல நான் இப்ப சொன்னது. உலக கல்வி மார்க்க கல்வி என்கின்ற பிரிக்க முடியுமாக இருந்தாலும் கூட இஸ்லாம் உலக கல்வியை, உலக ரீதியான கல்வியை ஆர்வமூட்டுகிறது, படிக்க சொல்கிறது, அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நாங்கள் கொடுக்கின்ற வேகம் எப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால், நாங்கள் வைத்தியத்துறையிலோ பொறியியல் துறையிலோ ஏதோ ஒரு துறையில அவர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஆசை தவறு கிடையாது. ஆனால் மனிதாபிமானத்தை கொன்று, அவனது மன உணர்வுகளை கொன்று, அவனது மார்க்க உணர்வுகளை கொன்று உருவாக்கப்படுகின்ற கல்வி எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிராக வந்து முடியும் என்கின்ற செய்தியை தான் நீங்கள் முதலாக என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். மன அழுத்தத்தோடு கொடுக்கப்படுகின்ற கல்வி. அண்மையில் நாங்கள் தம்மாமில் இருக்கிற நேரத்தில் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால், ஒரு குழந்தை, நல்லா படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை, நல்ல முறையில் படிக்கக்கூடிய ஒரு பிள்ளை, ஸ்போர்ட்ஸ்ல சரியான ஆசை, ஸ்போர்ட்ஸ்ல சரியான ஆசை. இதனால இந்த ஸ்போர்ட்ஸ்ல நல்ல விருப்பம் உள்ள பிள்ளை ஆசிரியர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஆசிரியை கொஞ்சம் அதில் ஊக்குவிச்சு அதில் கொஞ்சம் கைதேர்ந்தவனா அவனை ஆக்குவதற்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த செக்ஷன்ல சப்போர்ட் கொடுக்கிறது பெற்றோர்களுக்கு தெரியும். இந்த ஆசிரியர் அல்லது ஆசிரியர் இப்படி என்ன ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் ஒன்று கொடுக்குறா விளையாட்டு பகுதியில் என்று சொல்லி தெரியும். அவனோட படிப்பு கொஞ்சம் இறங்குது, படிப்பு என்ன செய்யுது, இறங்குது. நமக்கு படிப்பு இறங்குற டைம்ல எப்படி இருக்கும், ஒரு 20-30 லட்சம் காணாம போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவனோட படிப்பு இறங்குது. உடனே அன்றைக்கு ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துட்டு 10வது வந்தேன் 20ஆ வந்தானோ என்ன மாதிரி வந்தானோ உடனே ஸ்கூலுக்கோ அல்லது அவனோட டீச்சர் வீட்டுக்கோ போறாங்க. சரியான சம்பவம் ஞாபகம் இல்லை, ஆனால் நடந்த சம்பவம். போன நேரத்தில் மாணவருக்கு 6 வயசு அல்லது 6ஆம் ஆண்டு அல்லது 5ஆம் ஆண்டு பற்றி இருக்கும். கூட்டிட்டு போன நேரத்தில் ஆசிரியரை கண்டிக்கவும் விசாரிக்கவும் அதட்டவும் தான் போறாங்க. பாடசாலைக்கோ வீட்டுக்கோ போறாங்க. மாணவன் அவங்களோட பேசிக்கிறது அந்த பயங்கரமான பேச்சுவார்த்தை போகுமே, அந்த அதை பார்த்துட்டு இப்படி படியில் ஏறி மேலுக்கு போயிட்டான். இவங்க எல்லாம் சண்டை கிண்டை எல்லாம் முடிஞ்சு வந்து பார்த்தா புள்ள கீழே விழுந்து மவுத்து, பில்டிங் மேலே இருந்து கீழே விழுந்து குழந்தை மரணம்.
டீச்சருக்கும் இல்லை, உம்மா பாப்பாவுக்கும் இல்லை. கிடைத்தது எது தெரியுமா? ஜனாசா. அடக்கி தொழுவிக்கிற செய்தி மட்டும்தான் அவங்களால் என்ன செய்ய முடிந்தது, அவர்களால் உணர முடிந்த, பார்க்க முடிந்த செய்தி. என்ன காரணம் இது நடந்திருக்கலாம் அப்படி என்று சொன்னால், அந்த பிள்ளை பதட்டமா மேலுக்கு போயிருக்கும், ஒரு தடமாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏன்னா குழந்தை தற்கொலை என்றது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏதாவது ஒரு தடமாற்றம் என்ன செஞ்சிருக்கும், அந்த பிள்ளைக்கு ஏற்பட்டிருக்கும். அந்த தடமாற்றத்துடைய அச்சவுட்ட என்ன செய்யறன்னு தெரியாம அவன் என்ன செஞ்சிருக்கலாம், விழுந்திருக்கலாம். குழந்தை மரணம். நம்ம கொடுக்கக்கூடிய அதட்டல் இருக்குது. சில நேரங்கள் நம்ம இந்த நாட்டில் நம்ம பல சம்பவங்களை பார்க்கல. தற்கொலை எதன் காரணமாக தற்கொலை? வாழ சொல்லி கொடுக்காத கல்வி என்ன பிரயோசனம் கேட்கிறேன். நீங்க கொடுக்கக்கூடிய கல்வி இதை அடையாது விட்டால் உன்னோட வாழ்க்கை முடிஞ்ச அடிப்படையில் தான் கொடுக்குறீங்க. வேற எப்படி கொடுக்குறீங்க? இதை நீ இலக்கை அடையவில்லை என்றால் உனது வாழ்க்கை முடிந்து விட்டது அப்படின்னு கொடுக்குறீங்க. ஆனால் ஒரு பொதுவான வாசிப்பு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் என்ன தெரிகிறது என்று சொன்னா, இந்த முதலாவது வரியில படிச்சுட்டு இருப்பாங்களே அவனுக்குள்ள ஒரே நம்பிக்கை படிப்பு தான். முதலாவது வரியில இரண்டாவது வரியில படிச்சுட்டு இருப்பாங்களே அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன, இதுல படிச்சு முன்னேறணும் பண்றது. அவனோட சந்தோஷம் அதுதான். இந்த பின்னுக்கு போட்டிருப்பாங்களே கொஞ்சம் பேர், நமக்கு விருப்பம் இல்லாத வரியா தானே, புள்ள எத்தனை நீ எங்க உட்கார்றாய், கடைசியில தான் என்ன செய்ய, கடைசி பெஞ்சில தான் என்னது உட்கார்ந்துட்டீங்க, அவ்வளவு உருப்பட்ட மாதிரி தான். கடைசியில் உட்கார்ந்தா என்ன உருப்பட்ட மாதிரி தான். அவனுக்கு அப்பையிலிருந்தே கல்வியில நம்பிக்கை இல்லை. முன்வரியில உள்ளவனுக்கு என்ன நம்பிக்கை, கல்வியில. பின்வரையில் உள்ளவனுக்கு நமக்கு இந்த கல்வி சரி வராது, கை கொடுக்காது. அவனோட உள்ளத்துல என்ன இருக்குது, நமக்கு இந்த கல்வி கை கொடுக்காது, இப்பயே நம்ம வேற வேலை பார்த்தா தான். அவன் அந்த நம்பிக்கையில தான் பின்னால கொஞ்சம் கொஞ்சம் உட்காரான், வாப்பா அம்மா சொன்னதுக்காக வேண்டி என்ன உட்கார்ந்துட்டு போறான், எப்ப பாயலாமட்டு இருப்பான். முதலாவது உள்ளவன் நம்ம இதுல 15 வருஷம் உட்காரணும். எங்க எத்தனை வருஷம் உட்காரணும்? 15 வருஷம் உட்கார்ந்துட்டு போனா தான் ஒரு 30 நேரத்தில் ஆரம்பிக்கும். அப்படி என்ற நம்பிக்கையில் அவன் இருக்கிறான். அவன் கிட்டத்தட்ட 15 வருஷம் போகணும். இவன் முடிவெடுத்துறான் நம்ம இப்ப போனா தான். இடையில 8ஆம் ஆண்டுல 9ஆம் ஆண்டுல விலைக்கு போயிடறான், சம்பாரிச்சு முன்னேறி எங்கேயோ போய் அவன் ஒரு பெரிய கம்பெனி எப்படியோ திறந்துடுறான். இவர் அக்கௌண்டனா அந்த கம்பெனியில் போய் சேர்றாரு. யாரு? இந்த முன்னாள் இருந்தாரு. அவர் ஃபுல்லா படிச்சு கிடிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அக்கௌண்டனா அந்த கம்பெனியில் போய் சேர்ந்து என் ஃப்ரெண்ட் கிளாஸ்மேட், என்னதான் கிளாஸ்மேட் என்றாரு. இவட வாப்பா உருவாக்கின உமா உருவாக்கினது எதுக்காக, நல்ல ஒரு படிச்சு நல்ல புளுசோட வரணும், பணம் வரணும்னு அவன் உருவாக்கினா அதுதான். அவன் ஷார்ட்கட்ல போய் கம்பெனி ஆரம்பிச்சிட்டான். ஒரு 50% தோல்வி அடையலாம். ஆனா 50% நிறைய இடங்கள்ல பொதுவாக வாசி பார்த்தீங்கன்னா பின்னால் உள்ளவன் எல்லாம் 20 வயசுல கரை சேர்ந்துட்டான். பின்னால் உள்ளவன் எல்லாம் 20-22 கரை சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு வேலை போட்டு கொடுக்குறான். அல்லது எங்கேயாவது பொறின் போய் செட்டில் ஆகி, பொருளாதாரம் தான் சப்ஜெக்டாக இருந்தால், அதுக்காக சொல்ல வருகிறேன், அவர்களை உருவாக்குவது உங்களுக்கு பொருளாதாரம் தான் சப்ஜெக்டா இருந்தா இதை விட ஷார்ட்கட்ல அவன் போயிடுவான். இதை விட ஷார்ட்கட்ல அவனால போக முடியும். பொருளாதாரம் அல்ல, நல்ல கல்வியாளர்களாக உருவாக்குவதுதான் சப்ஜெக்டாக இருந்தா நீங்க கொடுக்கிற அழுத்தம் அதிகம். ரெண்டும் இல்லை நமக்கு. நீங்க கொடுக்கிற என்னது அழுத்தம் அதிகம் அப்படின்ற அர்த்தம். வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் ஒவ்வொரு நாட்டிலே இருக்குது. வேலையில்லா பட்டதாரிகள் சங்கம் ஒவ்வொரு நாட்டில் என்ன செய்யுது இருக்குது. இதை குறைக்கிறதுக்காண்டி கவர்மெண்ட் ஒவ்வொரு நாளும் எப்படி வேணலாம் வீழ்த்தலாம் ஒரு திட்டத்தை உருவாக்கிட்டு வராங்க. எப்பயுமே இதை போட்டா யூனிவர்சிட்டி ரேங்க் என்ன செய்யலாம், அதிகப்படுத்தி எல்லாரையும் குறைக்கலாண்டு. இப்ப நான் கேட்கிறேன், இந்த கோட்டுக்குள்ள நம்ம அகப்பட்டு வாழுவது என்பது கல்வியை கொடுப்பதாக அமையுமா, வெறும் சடவாதத்தை ஊட்டுவதாக அமையுமா? சடவாதம் நான் சொன்ன இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சடவாதம் என்பது முழுக்க முழுக்க மெட்டீரியலைஸ்டு, எல்லாமே பொருளை மையமாக வைத்துத்தான் உன் லைஃப், உன் எதிர்காலம், உன் வாழ்க்கை, உன் திருமணம், உன் மரியாதை, உன் மதிப்பு, உன் அறிவு எல்லாமே பொருளாதாரத்தை வைத்துத்தான் என்ற சிந்தனையை ஊட்டுவதுதான் இந்த அதாவது மெட்டீரியல் அப்படின்னு மெட்டீரியலைஸ்டு என்று சொல்றது, அதாவது சடவாதம் என்று சொல்றது. அந்த மாதிரியான சிந்தனை போக்கை கல்வியினூடாக ஊட்டினோம் என்று சொன்னால் நிச்சயமாக விரக்தியுள்ள, தன்னம்பிக்கையற்ற, மனிதாபிமானங்கள் குறைந்த, மார்க்கப்பற்று குறைந்த பிள்ளைகளைத்தான் உருவாக்க முடியும். இது இரண்டாவது மெசேஜ் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது சடவாதம் என்றால் என்ன கல்வியில் என்ன நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்க. இரண்டாவது, இந்த அமைப்பில் நம்ம கொடுத்தோம் என்று சொன்னால், பொருளாதாரம் என்கின்ற அமைப்பில் கொடுத்தோம் என்றால் யோசிச்சு பார்த்தா அது தவறும் தான். இன்னொரு வகையில சொல்ல போனால் குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு திறன் படைத்த சிறந்த விளைவுகளை கொண்டு வந்த குழந்தைகளாக மாறாது. இன்னும் என்ன, அந்த பிள்ளைகள் உருவாக்கப்படுகிற மூணாவது கட்டம் நீங்க என்ன புரிந்து கொள்ளணும் சொன்னால், மனிதாபிமானம் புதைக்கப்பட்ட நிலையில் தான் இந்த சடவாதம் என்ற கல்வியை வேகமா என்ன செய்யறோம், கொடுக்கிறோம். பெரும்பாலும் சின்ன பிள்ளைகளுடைய விஷயங்களை நீங்க பார்க்கலாம். குரோதங்கள், மோசமான சிந்தனைகள், இவைகளெல்லாம் ஊட்டுவது நீங்க நினைக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்மாரை விட கூடுதலாக ஊட்டுவது பெற்றோர்கள் தான்.
அவனோட சேர்ந்துடாத. வெறுமனே கெட்டவர்களோடு மட்டும் சொல்வதில்லை, அது நல்லவனோடையும் சொல்றது. முதலாவது ஒருத்தன் வருவான், ரெண்டாவது ஒருத்தன் வருவான். இந்த ரெண்டாவது வார பிள்ளைடைய தாய் தந்தை சொல்றாங்க, அந்த முதலாவது வாரனோட சேர்ந்துடாது. அவன் தான் அவன் ஃபர்ஸ்ட் வர்றதுக்காக வேண்டியே உன்னையை கெடுத்து வச்சுக்கிறான்றது. எப்படி சொல்றது? அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்ன்றதுக்காக வேண்டியே நிச்சயமாக இதில் பெற்றோர்களாக நிறைய பேர் இருந்தால் ஒரு 60% இந்த லிஸ்ட்ல இருப்பாங்க. அவனோட சேர்ந்து அவன் பொறாமக்காரன். அவன் ஒரு பென்சில் தாராண்டு பாரு, ஒரு பேனை தாரானாண்டு பாரு, ஒரு கொப்பி தாராண்டு பாரு. நீ தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பேகையும் கொடுத்துட்டு என்ன செய்றாய், வாராய் அப்படின்றது. ஓ, கொடுக்க கூடாதோ அப்படின்றது அவன் படிக்கிறது யார்கிட்ட இருந்து? உம்மா பாப்பா சொல்லி கொடுக்கிறது. ஆனா அவங்களுக்கு விளங்கல, அவர்களுக்கு விளங்கவில்லை. இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுப்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சிலர் சில நேரத்தில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல வீட்டுக்கு வந்துருவான். வீட்டுக்கு வந்து அவன் வீட்டுக்கு வந்தான்னு வைங்களேன், அவன் போனவரை இவனுக்கு சண்டை. அவனோட பழக்கம் வைக்க வேணான்னு நிறைய பேர் நினைக்கிறான். கெட்ட பிள்ளைகளோடு மட்டும்தான் நாங்கள் பழக வேண்டாம் என்று சொல்றோம். இல்ல, அது பொய். கெட்ட பிள்ளைகளோடையும் பழக வேண்டாம் என்று சொல்றாங்க, இப்படியும் பழக வேணான்னு சொல்றாங்க. அவனோட பழகாத இவனோட பழகாத, உனக்கு அந்த புத்தி தான். வறுமையில சில பிள்ளைகள் படிக்கும். சில பெற்றோர்கள் அவனோட சேராதுன்றது. அவனோட சேர்ந்தா உனக்கு அவன்கிட்ட கொண்டு தான் என்ன செய்யும், வரு அவனோட சேர். யாரு நல்லா, அதாவது இதோட இருக்கக்கூடிய பிள்ளைகள் அது மாதிரி இந்த பிள்ளையும் செழுமையா வரணும்ன்றதுக்கு அவனோட சரி. இப்படி என்ற குரோதங்கள் அது இதெல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களை நீங்கள் என்ன செய்யலாம், பார்க்கலாம். ஒரு பேனை எங்கடா பேனை அவன் கொடுத்துட்டு வந்திருப்பான், அன்றைக்கு ஃபுல்லா அடி. வாப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பேனை வாங்கி தரணும் உனக்கு தெரியுமான்னு அடிச்சா விளங்கிருமா பெருமதி, அப்படி என்று சொல்லி ஏசக்கூடிய நிலைமை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் எதற்காக வேண்டி செய்யப்படுகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, கல்வி இது அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ரூல்ஸ் ரெகுலேஷன் எதுவும் இல்லை, வெறும் கல்வி என்ற ஒரே பார்வையின் காரணமாக ஏற்படுகிறது. ஒரு உதாரணத்தை பாருங்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு வேலைக்காக ரசூலுல்லாஹ்கிட்ட அனுப்புறாங்க. 10-11 வயது, சின்ன வயது. அவர் வீட்டுக்கு வருவதற்கு தாமதிச்சிட்டார், கொஞ்சம் லேட் ஆகிட்டார். வீட்டுக்கு வந்து சேருவதற்கு கொஞ்சம் லேட் ஆகிட்டார். அப்போ தாய் வந்து கேட்குறாங்க, ஏன் லேட் ஆகினீங்க நீங்க வீட்டுக்கு வருவதற்கு? மகன்கிட்ட கேட்குறாங்க, ஏன் லேட் ஆகினீங்க? நம்ம கேட்கிற ஸ்டைலே பொய் சொல்ல வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்டா லேட் ஆகினான்னு தான் கேட்கறது. உண்மை சொல்லுவான் அவனாவது? எவனும் உண்மை சொல்ல மாட்டான். அப்படி கேட்டீங்கடா, சில தந்தைமார் எப்படி கேட்கிறேன்னா, எந்த பிள்ளையை நான் எப்படி வளர்த்திக்கிறேன்டா, ஓப்பனா சொல்ற அமைப்புல தான் வளர்த்திக்கிறேன், அப்படித்தானே அப்படின்ட்டு அவனை பார்த்து என்னது ஸ்ட்ராங்கா சொல்றான். என்ன சொல்லுவான்? ஓப்பனா சொல்றது வளர்த்துட்டு அடிக்கிற மாதிரி கேட்டா எப்படி இருக்கும்? அப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. எந்த பிள்ளை என்னட்ட எல்லாமே சொல்லுவான் அப்படி என்கின்ற அமைப்புல சொன்னாலும் சுதந்திரமெல்லாம் அங்க என்ன இல்லை, அதட்டி கேட்கிற நிலைமையில தான் இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்துக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் வந்து அரசா நீங்க ஏன் லேட் ஆயினீங்க அப்படி கேட்கறாங்க தாய். கேட்ட உடனே அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ஒரு வேலையை அனுப்பினாங்க அப்படின்றாங்க. ஒரு வேலையாக அனுப்பினார்கள். தாய் கேட்கிறாங்க, அது என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாங்க. புள்ள சொல்றது, அது சீக்ரெட், ரகசியம். அது என்ன ரகசியம் என்றது? நீங்க என்ன பதில் சொல்லிப்பீங்க? என்னடா உம்மாக்கும் பிள்ளைக்கும் இடையில என்னடா ரகசியம்? உம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இடையில என்ன ரகசியம்? என்னட்ட சொல்லாததையா நீ இந்த உலகத்துல சொல்லிட்டு போறாய் அப்படி என்ன அந்த பிள்ளையோட உணர்வு எல்லாம் ஃபீலிங் எல்லாம் எடுத்து ரகசியத்தை எப்படியாவது செஞ்சிடுறது, எடுத்துறது. புள்ள எதுக்கு பழகுது? ரகசியத்தை கொஞ்சம் பேட்ட உடைச்சிடலாம், கொஞ்சம் பேட்ட என்ன செஞ்சிடலாம், உடைத்து விடலாம் என்ற சிந்தனை போக்கு வளரும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள் என்றால், ஃபஹ்ஃபல் சிர்ர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரகசியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு உம்மு சுலைம் சொல்லிட்டு அந்த ரகசியம் என்னன்னே என்ன செய்யல, கேட்கவில்லை. கடைசி வரைக்கும் ஹதீஸ்களில் எங்கேயோ அந்த ரகசியத்தை கொஞ்ச நாள் விட்டு பொறுக்க முடியாம உம்மு சுலைம் கேட்டாங்கன்னு வரல. அப்ப நம்ம என்ன புரிஞ்சு கொள்கிறோம் என்று சொன்னால், அந்த தர்பியா இருக்குது உலகத்தில் வந்து உம்மு சுலைம் எல்லாம் கொடுத்த இது வந்து நீங்க கொடுக்கக்கூடிய கல்வியில் நீங்கள் கொடுக்கின்ற விதத்தில் பாதிக்கப்படுகிறது, நீங்கள் கொடுக்கின்ற விதத்தில் பாதிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னும் நீங்கள் புரிந்து கொள்ள, பாடசாலையில் அனுப்புகிற நேரத்தை சில பெற்றோர்கள் எப்படி என்றால், என்ன படிக்கிறான் எது படிக்கிறான்லாம் முக்கியம் இல்லை, 7:30 அவன் கிளம்பிடணும், 2 மணிக்கு வீட்டில் இருக்கணும், 2:30 அவன் கிளம்பிடணும், 5 மணிக்கு வீட்டில் இருக்கணும், மறுபடி ஈவினிங் என்ன மகரிபுக்கு பின்னால கிளம்பிடணும், 8 மணிக்கு இருக்கணும். படிச்சுட்டான், என்ன செஞ்சிட்டான், படிச்சுட்டான், இவ்வளவுதான். அங்க என்ன படிக்கிறான், படிப்பிச்சாங்களா இல்லையா, என்ன அவன் உள்வாங்கி இருக்கிறான், அதை பத்தி எந்த கவலையுமே இல்லை. அதை பத்தி எந்த கவலையுமே இல்லாத எத்தனையோ பெற்றோர்கள் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட மூளை அந்த இடத்தில் உள்வாங்கப்படுகிறது, வார்க்கப்படுகிறது என்பதை நாங்கள் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் நிறைய வளர்ப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு பெரிய ஒரு கவலையான விஷயம் எங்களிடத்திலே, பொருளாதாரம் கிடைப்பதாக இருந்தால் எதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். பொருளாதாரம் கிடைப்பதாக இருந்தால்
எதுக்கும் தயாராக இருக்கிறோம். சில வேலைகளை, அதுக்கு ஒரு உதாரணம், கல்விக்கு வெளியே ஒரு உதாரணம். சில கணவன்மார்கள் சில வேலைகளை செய்கிறார்கள், மார்க்கத்தில் ஹராம் என்று நிறைய பெண்களுக்கு அது தெரியும். உதாரணமாக வெளிநாடுகளுக்கு பெண்களை அனுப்பக்கூடிய வேலை, ஏஜென்சிஸ்கள், அல்லது இது போன்ற சில மார்க்கத்துக்கு முரணான சில வேலைகள் செய்வது தெரியும். ஆனால் அதை பற்றி பேசுவதே இல்லை. காரணம், நல்ல இன்கம் வந்து 1க்கு 2 வீடாகி ஒரு காரும் வாங்கிட்டாரு. இதனால தான் அதெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. அதனால் அதை பற்றி பேசுறது இல்லை. என்ன செய்ய, அவர் சொன்னால் கேட்குறாரு இல்லைன்னா அப்படி மெதுவாக சொல்லி முடிச்சிடுறது. ஆனால் சில நேரங்களில் மார்க்கம் எங்களுக்கு ஸ்ட்ராங்காக தேவைப்படக்கூடிய கட்டமைப்பு. ஒரு கேள்வி வருகிறது, என் கணவர் தவறான தொடர்பில் இருக்கிறார், இதற்கு மார்க்கம் என்ன வழி சொல்கிறது, என் கணவரை காப்பாற்றுவது எப்படி? இது ஒரு கேள்வி, ஒரு பெண்ணுடைய கேள்வி. என்ன தவறான தொடர்பு அப்படி என்று சொன்னால், அவர் இந்த மாதிரி ஹவுஸ்மேடுகள் வெளிநாடுகளுக்கு ஏற்றக்கூடிய ஒரு ஏஜென்சி வச்சுக்கிறாரு. அது வந்து மார்க்கத்தில் கூடுமா கூடாதா? பெண்களை மகரம் இல்லாமல் வெளிநாட்டுக்கு அனுப்புவது கூடுமா கூடாதா? இப்படி என்ற ஒரு கேள்வி வருகிறது. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, எத்தனை வருஷமா அந்த தொழிலில் அவர் இருக்கிறார் என்று கேட்டால் எத்தனை வருஷம் சொல்றாங்க தெரியுமா? 20 வருஷமாக அவர் அந்த தொழிலில் இருக்கிறார். கேள்வி எப்போ வருது? 20வது வருஷம் வருது. கேள்வி எப்போ வருது? 20வது வருஷம். 20 வருஷமா இருக்கிறார். அப்ப என்ன கேள்வி வரல அப்படின்னு பார்த்தா, நல்ல லாபமா இருந்துச்சு. அப்ப என்ன இருந்துச்சு? லாபமாக இருந்தது. கார் வந்தது, வேன் வந்தது, வீடு வந்தது, மரியாதை வந்து எல்லாம் வந்துச்சு. இப்ப லைஃப்ல என்ன செஞ்சுட்டு ஓட்டை விழுந்து விட்டு இப்ப என்ன தேவை? இப்ப மார்க்கம் தேவை. இப்ப என்ன தேவை? மார்க்கம் தேவை. இதே மாதிரி சில பிள்ளைகளை வந்து கல்வி கல்வி கடைசி இலக்கு அமெரிக்கா, கல்வி கடைசி இலக்கு அமெரிக்கான்னு வளர்க்கிறது. ஒரு 20 வருஷம் பிற பார்த்தா வீட்டில் 4 பிள்ளைகள் இருந்துச்சு, நாளையும் காணா. எங்க? ஒரு பிள்ளை ஜெர்மனில் செட்டில் ஆயிட்டான், இன்னொருத்த அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டான், இன்னொருத்த யூகேல செட்டில் ஆயிட்டான், இன்னொருத்த ஒன்று உருப்படியெல்லாம் போயிட்டான்றான். 4 பிள்ளைகள நீங்க கவனிக்கிறதுக்கு யாரும் இல்லாம இருக்கிறாங்க. இந்த பெற்றோர்களை பத்தி கொஞ்சம் வலியுறுத்தி பயான் பண்ணுங்கன்றான். என்ன பிரயோசனம் பயான் பண்ணி? பயான் பண்ணி என்ன பிரயோசனம் கேட்குறேன். அதான் நீங்க ஜெர்மனுக்கு அனுப்பிட்டாச்சு. அவ என்ன செய்யறான்? மந்த்லி அல்லது 2 மாதத்துக்கு ஒருக்க 3 மாதத்துக்கு ஒருக்க ஃபோன் பண்ணி நல்லா இருக்கிறீங்களா, பணம் போட்டிக்கிறேன், மருந்து எடுத்துக்கன்றது. வெறும் ஃபார்மசிஸ்டாக வாழ்ந்துட்டீங்கிறான். பார்ப்பதற்கு, உணர்வுகளை துடைப்பதற்கு யாருமே இல்லை. கண்ணீரான ஒரு வாழ்க்கை யார் தேடிக்கின்றது? யார் உருவாக்கிய வாழ்க்கை? நாங்கள் உருவாக்கிய வாழ்க்கை. எனவே அன்புள்ள சகோதரிகளை, தாய்மார்களே, நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், நிச்சயமாக இந்த உலக கல்வி சிறந்த முறையில் கொடுக்கப்பட வேண்டும். மார்க்க கல்வியும் இப்போ எதுக்கு கொடுக்குறாங்க தெரியுமா? யாரோ நல்ல பெரிய அறிஞரா ஒருத்தர் வந்திருப்பாரு, ஒரு இடத்துல இருப்பாரு, அதுக்கு தான் இப்போ மார்க்க கல்வி கொடுக்குறோம். அந்த லெவலுக்கு வரும், இந்த லெவலுக்கு வந்துடக்கூடாது. என்னது, ஒரு நல்ல படிச்சு நல்ல ஒரு அறிவாளியா வரணும் என்று சொல்றது வேறு. பிரபல்யப்பட வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்கின்ற நோக்கில் முன்மாதிரியை காட்டி மார்க்க கல்வியை என்ன செய்யறாங்க, கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இந்த மாதிரி கொடுக்கப்படுகின்ற முறைதான் எங்களை இந்த உலக ரீதியான சிறந்த கல்விகளை எல்லாம் என்ன செய்கிறது, சிறந்த மனிதாபிமானம் உள்ள உருவாக்கத்தை தடுக்கிறது என்பதை நாங்கள் ஆழ் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த இடத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால், உயிரோட்டம் உள்ள ஒரு சமுதாயமாக, மனிதாபிமானம் உள்ள ஒரு சமுதாயமாக, சிறந்த முறையில் வாழக்கூடிய ஒரு சமுதாயமாக, மனித பண்புகளோடு இருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருப்பதையெல்லாம் தாண்டி தன்னம்பிக்கையோடு எப்படிப்பட்ட சூழல் வந்தாலும் சரி, இறைவனை நம்பி வாழக்கூடிய மாதிரியான ஒரு சூழல் உருவாக வேண்டும் என்றால் நீங்க கல்வி கொடுங்க. அந்த கல்வி கொடுக்கப்படுகின்ற முறையை மாற்றுங்கள். அந்த கல்வி கொடுக்கப்படுகின்ற முறையை மாற்றுங்கள். எந்த கல்வியில் உயிரோட்டம் இருக்கும்? எந்த கல்வியில் உயிரோட்டம் இருக்கும்? இது மிக பிரதானமான ஒரு அம்சம். எந்த கல்வியில் உயிரோட்டம் இருக்கும் அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலாவது அம்சம், கல்வி ஏன் அப்படி என்று கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய நோக்கத்தை பொறுத்து கல்வி வித்தியாசப்படுகிறது. பணத்திற்காக கல்வி என்றால் அதற்கு பேர் தொழில் கல்வி. அதற்கு பேர் என்ன? தொழிற்கல்வி. இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில 100 வீதத்தை ஒதுக்கக்கூடாது. ஒரு 50 வீதத்தை என்ன செய்யலாம்? ஒதுக்கலாம். ஒரு 40 வீதத்தை நீங்கள் கொடுக்கலாம். தொழிற்கல்வி என்றால் என்ன? படித்து அதன் மூலம் சம்பாதித்து அதன் மூலம் உழைப்பது. இந்த கல்வி நீங்க வாழ்க்கையில் ஒரு 50% தான் கவனம் கொடுக்க வேண்டும். அவனை ஒரு தொழிலாளர், சிறந்த தொழில்துறையில் ஒரு நபராக மாற்ற வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு 50% நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அவன் சரியா எதிர்காலத்தில் நிற்கக்கூடிய அமைப்பிலான ஒரு தொழிலில் கை வச்சுக்கிறானா? இது எதிர்காலத்தில் அவனுக்கு உதவுமா? எல்லாரும் படிப்பிக்கிறதுக்கான படிப்பிக்க கூடாது. இது எதிர்காலத்தில் இந்த நான் இருக்கக்கூடிய ஊருக்கு இந்த கல்வியால பிரயோசனம் உண்டா? சம்பாதிக்க முடியுமா? இதெல்லாம் பார்க்கணும். எப்ப பார்க்கணும்? அந்த துறையில் ஒருவரை உருவாக்குவதாக இருந்தால்.
இதுக்கு பேர் தொழிற்கல்வி. ஆனால் நம்ம கல்வியே தொழிற்கல்வின்னு தான் விளங்கி வச்சுக்கிறோம். முழு கல்வி எப்படி விளங்கி வச்சுக்கிறோம்? தொழிலுக்காக படிக்கின்ற கல்வி என்று மாத்திரம்தான் விளங்கி வைத்திருக்கிறோம். இல்லையண்டா ஆனா அவனால் ஆரம்பிக்க வேண்டியது ஏபிசிடியில் ஆரம்பிக்குமா? ஏபிசிடியில் ஆரம்பிக்குமா? ஆனா அவனால் ஆரம்பிக்க வேண்டியது. இப்போ எல்லாருக்கும் என்ன பெருமை? அவனுக்கு தமிழ் வருவதில்லை என்றது ஒரு பெரிய பெருமை. ஒரு மொழி வருவதில்லை என்பதை பெருமை என்று சொல்லக்கூடிய ஒரு கிறுக்குத்தனமான சிந்தனைக்கு நம்மளை கொண்டு போய் தான் என்ன காரணம்? அது இதுதான் தொழிற்கல்வி. தொழிற்கல்விக்கு ஒரு 50% முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, அவனை உருவாக்கக்கூடிய பண்பாட்டு ரீதியான தன்னம்பிக்கை ரீதியான கல்விக்கு இன்னொரு 50% நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இரண்டும் ஒரு இடத்தில் பெறப்பட வேண்டும். இதுதான் நல்ல மாற்றத்துக்கான ஒரே வழி. எப்படி? இதுக்கு ஒரு 50% தொழிற்கல்விக்கு, அவனை உருவாக்கக்கூடிய தன்னம்பிக்கையுள்ள பண்பாளனாக மனிதாபிமானம் மிக்க ஒரு மனிதனாக உருவாக்கக்கூடிய கல்விக்கு ஒரு 50%. ரெண்டும் ஒரே இடத்துல அவனுக்கு கிடைக்கணும். இரண்டும் ஒரே இடத்தில் கிடைக்க வேண்டும். இது நடந்துச்சு என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் காணக்கூடிய பாதிப்புகளும் இல்லாமல் சிறந்த ஒரு சிந்தனையாளராக பண்பாடுள்ள மனிதாபிமானம் உள்ள ஒரு சமுதாயத்தை நாம் என்ன செய்யலாம்? உருவாக்கலாம். அப்போ முதல் பாடமா என்ன இருக்கும்? ஒரு ஸ்கூல் நடக்குது, ஒரு முஸ்லிம் பாடசாலை நடக்குது. முதலாவது பாடம் என்ன இருக்கும்? முதலாவது பாடம் என்ன இருக்கும்? குர்ஆனுடைய பாடம் முதலாவதாக இருக்கும். ப்ரீகேஜி பிள்ளை போகுது, 3ஆம் ஆண்டு, முதலாவது ஏ அப்படி ஆரம்பிக்காது, முதலாவது ஆண்டு தான் ஆரம்பிக்கும். என்னது? அலிஃப் பா தால இருந்து தான் அவனுடைய குர்ஆன் ஓதல் இருந்து தான் முதல் பாடம் ஆரம்பிக்கும். இரண்டாவது, அவனுக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய இன்னொரு அம்சமாக தாய்மொழி இருக்கும். இரண்டாவது அம்சமா என்ன இருக்கும்? அவனோட சொந்த தாய்மொழி. வெளிநாட்டுக்கு போயிட்டு வராங்க, நிறைய குடும்பங்கள்ல இருக்குது. சாட்சியோட பேச இயலாது, உம்மம்மாவோட பேச இயலாது, பெரியப்பாவோட பேச இயலாது. ஏன்? இவன் இங்கிலீஷ் மீடியம், அவங்களுக்கு தெரிஞ்சது தமிழ் மீடியம். ஊமை பாச தான் என்ன செய்யலாம்? பேசிக்கலாம். மிஞ்சி போனா ஹாய், ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன், முடிஞ்சுது. ஐ எம் ஃபைன். அவங்க என்ன நினைக்கணும்? உன்னை படிப்பிச்சதுக்கு நாங்கள் கட்டுற ஃபைன் தான் இது, அப்படித்தானே? வேற எதுவுமே இல்லை. அதாவது உம்மம்மாவோட பேச முடியாது, அப்பாவோட பேச முடியாது. அவன் படிச்சு பிறந்து வளர்ந்தது எல்லாமே எங்க? அமெரிக்கா தான். அந்த ஒரு இதனால வீட்டுக்குள்ள எந்த ஒரு கம்யூனிகேஷன், ஒரு நல்ல முறையில் தொடர்பாடுவதற்கு முடியாத ஒரு கட்டத்தில் நாம் என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது குர்ஆன் ஓதுறதுக்கெல்லாம் என்னது தெரியாத ஒரு கட்டத்தில் பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லா கல்வியும் அவனுக்கு தெரியும், எல்லா லாங்குவேஜும் தெரியும். ஆனால் இதை படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத நிலைமையில் நம்ம என்ன செய்கிறோம்? இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். இப்போ முதலாவது அந்த குழந்தை இது, அதாவது குர்ஆன் படிப்பு, தமிழ், அந்த நேரத்தில் ஆங்கிலம், சாதாரண கல்வி, இதெல்லாம் படிப்பிக்கப்படுகிற நேரத்தில் நிறைய விழுமியங்கள், பண்பாடுகள் ஊற்றப்பட வேண்டும். அவன் உள்ளத்தில் ஊட்டப்பட. என்ன? பெற்றோர்கள் என்றால் யார்? புக்கில் பாடத்தில் காட்டுங்க பாப்பா. நீங்க 11 வருஷம் 14 வருஷம் படிக்கிற புக்கில் பெற்றோர்கள் என்றால் யாருன்னு ஒரு பாடம் காட்டுங்க. இஸ்லாம் பாடம் என்று ஒரு பாடம் இருந்தால் இருக்கலாம். மற்றபடி பெற்றோர்கள் என்றால் என்னை பாடசாலைக்கு அனுப்பக்கூடியவர்களோட ஒருத்தர் முடிஞ்சது, அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவுமே இல்லை. உறவுகள் என்றால் என்ன? குடும்பம் என்றால் என்ன? எப்படிப்பட்ட பண்பாட்டை ஊக்குவிக்கக்கூடிய அமைப்பில் சில நேரங்களில் நல்ல ஆசிரியர்களும் நல்ல ஆசிரியர்களும் இருந்தால் அது உருவாகலாம். நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகள் நாம் சொல்லிக் கொடுப்பதை படிப்பதை விட நாம் செய்து கொண்டிருப்பதை படிப்பது தான் அதிகம். நாம் சொல்லிக் கொடுப்பதை படிப்பதை விட சிலர் யோசிக்கிறாங்க, நான் எல்லாம் பிள்ளை நல்லா தான் வளர்த்தேன், எப்படித்தான் இந்த மாதிரி சிகரெட் குடிக்கிறவனாகவும் பொய் சொல்றவனாகவும் வந்தானோ தெரியாது. அவன் வாப்பா தான் செய்கிறாரு. வாப்பா நல்லா சிகரெட் குடிக்கிறது, பொய் சொல்றது, இதெல்லாம் வாப்பா தாராளமாக செய்வார், தொழுறது இல்லை. ஆனால் அவர் நல்லா தான் வளர்த்தாரா? எங்க? பெரிய பெரிய ஸ்கூலில் விட்டது, படி என்று சொன்னது, மீட்டு என்று சொன்னது, உருவாக்கு என்று எல்லாம் செஞ்சாரு. அவர் செய்யலை. புள்ள செய்யறதை தான் என்ன செய்யும்? படிக்கும். நம்ம ரிமோட் கண்ட்ரோலை வச்சுட்டு கிபிலா முன்னோக்கின்றிருப்போமே, டிவி நம்மட கிபிலா, அதை வச்சுக்கன்னு நம்ம என்ன செய்யறோம்? பிள்ளைகளை படி என்றோம். அவன் என்ன செய்யறான்? புக்கை வச்சுட்டு இப்படியே தான் பார்த்துட்டு இருக்கிறான். அவனால் முடியலை. ஏன்னா நீங்க செஞ்சுட்டு இருக்கிற வேலை அது, அதைத்தான் அவனால் செய்ய முடியுமே தவிர. அதே நேரம் நீங்க குர்ஆன் எடுத்து ஓதி பாருங்க, நீங்க தொழுது பாருங்க, அவனும் முசல்லா போட்டு என்ன செய்யறான்? அவனும் தொழுறான். நீங்கள் செய்வதைத்தான் அவன் செய்வான். எனவே பண்பாடு உள்ளவரால் உருவாக்கணும். எனக்கு குழந்தைய யார்கிட்ட ஒப்படைக்கிறேன்னு முதலாக பார்க்கணும். நம்ம ஸ்கூலை செலக்ட் பண்றோம் எப்படி தெரியுமா? ஊர்ல எந்த ஸ்கூல்ல சேர்த்தால் மரியாதை, ஊர்ல எந்த ஸ்கூல்ல சேர்த்தால் மரியாதை, எனக்கும் கொஞ்சம் கெத்தா இருக்கணும், பிள்ளைக்கும் கொஞ்சம் மரியாதையா இருக்கணும். கடன் பட்டாவது, எதை வித்தாவது, வட்டிக்கு போட்டாவது பிள்ளைய கொண்டு அந்த ஸ்கூல்ல சேர்த்துறணும். அவன் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு வைக்கிறான்.
எல்லாம் பிசினஸா என்ன செய்யுது, விற்கப்படுவதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இஸ்லாமிய வரலாற்றை நம்ம பார்க்கிறோம். ஹதீஸ்களை அறிவிக்கிற நேரத்தில், மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிற நேரத்தில் எப்ப எல்லா இஸ்லாமிய அறிஞர்களும் வைத்திருந்த நிபந்தனை விற்கக்கூடாது. விற்கக்கூடாது என்ன, பணம் பெறக்கூடாது, கல்வி பிசினஸ் ஆகக்கூடாது. இன்றைக்கு பிசினஸ் ஆகக்கூடாது ரெண்டு மிகப்பெரிய பிசினஸாக இருக்குது, கல்வியும் மருத்துவமும். கல்வியும் மருத்துவமும் பிசினஸ் ஆகக்கூடாது. எப்ப வாங்கலாம் அப்படின்னு சொன்னால், அந்த கல்வியை கொடுக்கக்கூடியவர் வறுமையில் இருந்தால் வாங்கலாம், அல்லது அந்த கல்வியை கொடுக்கக்கூடியவருக்கு கல்வியோடு சம்பந்தப்படாத இன்னொருவர் வசதியுடையவர் என்ன செய்யறாரு, கொடுக்கிறார், வாங்கலாம். இப்படித்தான் சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா இன்றைக்கு மாறி அது ஒரு பெருமையாக மாறி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம யாரிடத்தில் ஒப்படைக்கிறோம், பண்பாடு மிக முக்கியம். பண்பாடு என்ன, ஏன்னா அதை செய்யறத பார்த்து டீச்சர் என்ன செய்யறாரு, ஆசிரியர் என்ன செய்யறாங்க, ஆசிரியர் என்ன செய்யறாங்க, இதை பார்த்து குழந்தைகள் நிச்சயமாக தன் பண்பாட்டை மாற்றிக்கொள்ளும் என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது. எனவே இந்த அமைப்பில் உருவாக்கப்படுகின்ற குழந்தை வீட்டுக்கு வந்தா தொழுதியா, நம்ம ஜும்மாக்கு போனியான்னு கேட்கிற நிலைமையெல்லாம் இல்லை. ஜும்மா முக்கியம் இல்லை, கல்விதான் முக்கியம் என்கிற நிலைமை இருக்கிறோம். அப்படியெல்லாம் உருவாக்கப்பட்ட குழந்தை அதெல்லாம் உருவான பின்னால நீங்க தொழு என்று சொன்ன அந்த குழந்தை தொழுகிற இடத்துல இருக்குமா, உருவாக முடியாது. எனவே அன்புள்ள சகோதரிகளே சகோதரர்களே, மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய மிக பிரதானமான விஷயம், 50% உலக ரீதியான கல்விக்கும் 50% மார்க்க ரீதியான கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள். ஒன்று. இரண்டாவது, அந்த கல்விக்கு என்ன அழுத்தம் கொடுக்கிறோம் என்பதை பாருங்கள். எப்படிப்பட்ட அழுத்தம் கொடுக்கிறோம் என்பதை பாருங்கள். கல்வி மட்டும்தான் வாழ்க்கை என்று சொல்லி வளர்க்காதீர்கள். இந்த கல்வியில நீ உழைச்சி சம்பாதிக்கிறது மூலம்தான் வாழ்க்கை என்று சொல்லி வளர்க்காதீர்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ் தஆலா எத்தனையோ துறைகளை என்ன செய்திருக்கிறான், வைத்திருக்கிறான். ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் தஆலா வாய்ப்பளிக்க காத்திருக்கிறான். தன்னம்பிக்கை எது இல்லாமல் போனாலும் அவன் தன்னம்பிக்கையில நிற்கக்கூடிய இடத்தில் அவனை என்ன செய்ய வேண்டும், வளர்க்க வேண்டும். ஒரு செய்தியை நான் சொல்லி முத்தாய்ப்பாக சொல்லி, பண்பாடு என்றால் என்ன, தன்னம்பிக்கை என்றால் என்ன, அதை இழந்தா மனுஷன் ஃபுல்லாகவே என்ன செஞ்சிருவான், அப்படியே உடைஞ்சிருவான். உங்கள் குழந்தை நீங்க எதையும் கொடுத்துடலாம், தன்னம்பிக்கையை ஊட்ட முடியாது. தன்னம்பிக்கை நீங்க ஊட்டி வளர்த்துட்டீங்கன்னு சொன்னா எது இழந்தாலும் அவன் நிற்கக்கூடிய இடத்துல இருப்பான். கல்வியை கொடுப்பது என்ற பெயரில் அவனது மனிதாபிமான உணர்வுகளையும் விழுமியங்களையும் உடை தெரியாமல் அந்த சத்திய கல்வியோடு அவனை வளர்ப்பதற்கான ஒரு நிலைமையை நம்ம உருவாக்க வேண்டும். உதாரணத்திற்கு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு உலக ரீதியான ஒரு செய்தி தான், சும்மா சிறிய ஒரு உதாரணத்திற்கு. அதாவது ஒரு ஊனமுள்ள கால் ஊனமுள்ள ஒரு சிறுவன் ஒரு கடைக்கு ஒரு பூனைக்குட்டி வாங்க போறான். கால் ஊனமுள்ள ஒரு சிறுவன் ஒரு கடைக்கு ஒரு பூனைக்குட்டி வாங்க போறான். பூனைக்குட்டி வாங்க போன நேரத்தில் ஒரு பூனைக்குட்டியுடைய விலை $10. உன்னுடைய விலை எத்தனை, $10. அவன் விலை கேட்கிறான். விலை கேட்டுட்டு வர நேரத்தில் கொஞ்சம், அதாவது கால் முடமான ஒரு பூனை இருக்குது, பூனைக்குட்டி ஒன்று இருக்குது. இதை எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ அவர் சொல்றாரு என்ன, $5. இது என்ன $5 என்ன செய்யறாங்க சொல்றாரு. இல்லை நான் எனக்கு அது இவன் கொண்டு வந்திருக்கிறது கையில் உள்ளது $5 தான் கொண்டு வந்திக்கிறான், $5 தான் கொண்டு வந்திக்கிறான். இப்போ நம்ம முதல்ல என்ன செய்வோம், எங்களுடைய இயல்பான சிந்தனை, நாங்கள் பிள்ளைக்கு ஊட்டக்கூடிய சிந்தனை என்ன, இதை போய் $5 வாங்கிட்டு வந்திக்கிறேன், $3 வாங்கிட்டு வந்தா சொல்லுவோம் நாம. இவன் என்ன செய்யறான், $5 இருக்குது, வீட்டுக்கு போய் இன்னொரு $5 கேட்டு, அவர் கடைக்காரர் சொன்னது $5 தான் முடமான பூனைக்கு, $10 எடுத்துட்டு வந்து அந்த $10 கொடுத்து இந்த பூனையை தாங்கன்றான். கடைக்காரர் சொல்றாரு, ஏன்னா $10, இது $5 போறதே பெரிய விஷயம், $10 $5 தான் போதும். இல்லை $10 பிடிங்கன்னு சொல்லி அந்த பூனையை எடுக்கிறான். ஏன் இப்படி செஞ்சான் அப்படின்னு கேட்ட நேரத்தில் தனது ஊனமுள்ள காலை காட்டி, எனக்கு உள்ள எது அந்த பெருமதி தான் அந்த பூனைக்கு நான் என்ன செய்ய போறேன், கொடுக்க போறேன். நான் $5 என்று சொல்லி இந்த பூனையை எடுத்தேன்டா, முதலாவது என்னது மரியாதையும் எனது ஸ்டேட்டஸை நானே என்ன செய்றேன், நான் குறைத்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் முடமாக இருந்தால் நான் அரைவாசி தான் என்று நானே என்ன செய்றேன், சொல்லிக்கொள்றேன் அர்த்தம். எல்லோருக்கும் இருக்கிற அதே பெருமதி இதுக்கு இருக்கணும் என்று நான் நினைச்சேன். அதனால தான் இந்த அமௌண்ட் என்ன செஞ்சேன், தந்தேன் என்று சொல்லி அந்த பூனையை எடுத்துட்டு போனேன். இது எதை சொல்றது தெரியுமா, நீ உலகத்தில் எவ்வளோ கல்வியை கொடுத்தாலும் இதை கொடுக்க முடியாது. இது ஒருத்தனுக்கு வந்துட்டு என்று சொன்னால் அவனை எந்த கல்வியும் மிகைக்க முடியாது, அவன் தன்னம்பிக்கை தான் என்ன செய்யும், மிகைக்கும். இந்த உணர்வு இருக்கிறதே. ஒருவர் அதாவது பேனை வித்து கொண்டிருக்கிறார், ஒரு இடத்துல வச்சு பேனை வித்து கண்டிக்கிறார். அதாவது பேனை வித்தல், அதாவது பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார், பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அப்ப அந்த நேரத்தில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறதுல இவர் போறாரு. அவருடைய அதாவது பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதரிடத்தில் போய் என்ன செய்யறாருன்னா, ஒரு பணத்தை போட்டுட்டு
அவர் கையில் ஒரு பேனைக்கு அதை வாங்கிட்டு வந்துட்டார். பிச்சை எடுக்கிற மனுஷன் என்ன செஞ்சிட்டாருன்னா பணத்தையும் போட்டுட்டு கையில் உள்ள பேனையை வாங்கிட்டு வந்துட்டார். அந்த பேனையை வாங்கிட்டு வந்தா நம்ம என்ன நினைப்போம்? ஒரு 10 கொடுத்துட்டு பேனை அந்த பிச்சைக்காரன் இப்படி பார்க்குறான், என்னை விட பெரிய பிச்சைக்காரன் நினைப்பான் வழங்கிட்டா. அவன் இப்படி பார்க்குறான். இவர் சொல்றாரு, நீ என்ன வந்து நான் எனக்கு ஃப்ரீயாக பணம் தரணும், உன்கிட்ட பேன் இருக்கு, நீனும் பிஸ்னஸ் மேன் தான் அப்படின்ட்டு ஒரு வந்துட்டார். வேற எதுவும் செஞ்சுட்டு வந்துட்டார். பிற்காலத்தில் ஒரு 15-20 இது உண்மையாக நடந்த சம்பவம். அதாவது ஒரு 10-15 வருடங்களுக்கு பின்னால ஒரு கோட் சூட் அணிந்து நல்ல மரியாதையான ஒரு பெரிய ஒரு தோற்றத்தில் ஒருவர் இந்த குறிப்பிட்ட நபரை சந்திக்க வருகிறார். இந்த பேனை வாங்கிட்டு போனாரே அவரை சந்திக்க வருகிறார். வந்து கேட்கிறார், என்ன அடையாளம் தெரியுமான்னு கேட்கிறார். தெரியாதுன்றார். சம்பவத்தை ஞாபகப்படுத்துறார். ட்ரெயினில் போகிற நேரத்தில் இப்படி ஒரு பேனையை தந்து பணத்தை எடுத்து, அதாவது பேனையை வாங்கிட்டு பணத்தை தந்துட்டு போய் நீ ஒரு பிஸ்னஸ் மேன் தான் சொல்லிட்டு போன ஞாபகம் இருக்குதான்னு கேட்குறாரு. அவன் ஞாபகம் இருக்குதுன்றார். அவன் தான் நான் அப்படின்றார். நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை அது வரைக்கும் நமக்கு வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்கலை. நான் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனால் மரியாதையான தோற்றத்தோடு வந்து நீங்கள் பணத்தை போட்டுட்டு என் பேனை எடுத்துட்டு நீனும் பிஸ்னஸ் மேன் தான் சொல்லிட்டு போனது நேரத்தில் உலகத்தில் எவனும் தர முடியாத ஒரு மரியாதையை நீங்கள் எனக்கு தந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் என்னையே நான் கேவலப்படுத்தி என்ன மனநிலையில் இருந்தேன், பிச்சை எடுக்கிறவன் தானே என்று இருந்தேன். ஆனால் நீங்கள் ஒரு அந்த பேனை எடுத்துட்டு போனது என்ற உள்ளத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால், நமக்கும் வித்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு வியாபாரி என்ற பேர் இந்த சமுதாயத்தில் சொல்றதுக்கு ஒருத்தன் என்ன செய்யறான் இருக்கிறான் என்ற உணர்வு வந்துச்சு. இப்போ நான் பெரிய ஒரு பேனை கம்பெனி வைத்திருக்கிறேன்னு சொன்னார். இப்போ நான் ஒரு பெரிய ஒரு பேனை கம்பெனி வைத்திருக்கிறேன் என்று சொன்னார் என்ற செய்தியை வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தி நமக்கு என்ன சொல்லுது? உலகத்தில் நீங்க உடைக்கக்கூடாத ஒரு விஷயம் சின்ன பிள்ளைகளுடைய தன்னம்பிக்கை. இந்த சின்ன பிள்ளைகளுடைய தன்னம்பிக்கை, அவன் உருவாக்க நினைக்கக்கூடிய விஷயங்கள், இதை ஒரு நாள் உடைக்கக்கூடாது. படிக்கிறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்கிற நேரத்தில் ஸ்கூல்ல இவன் வேறொரு புக் எடுத்து படிச்சுக்கிட்டான். நமக்கு வரும் டென்ஷன் தெரியுமில்ல, பாரு படிக்கிறான் ஒரு வீசு விளங்கிட்டா முதல்ல அதை படி அப்படின்றது. அவன் இன்ட்ரெஸ்டான ஒரு சப்ஜெக்டை படிச்சுட்டு வாசிச்சுட்டு வாசிக்கிறதே இந்த காலத்தில் பெரிய விஷயம். அவனை அந்த நேரத்தில் ஆர்வமூட்டி அவனுடைய செக்ஷனை உருவாக்காம நம்ம நினைச்சதை மட்டும்தான் அவன் செய்யணும் என்று சொல்கிற நேரத்தில் தன்னம்பிக்கை உடையத்தை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, நாங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் அல்லாஹ் இயல்பாக கொடுத்திருக்கக்கூடிய தன்னம்பிக்கை, மார்க்க உணர்வு, மனிதாபிமானம், மற்றவர்களை மதிக்கக்கூடிய பண்பு, இவைகள்லாம் குழந்தைகள்கிட்ட இயல்பாக இருக்கும். சின்ன வயசுல எல்லா குழந்தைகளும் அந்த மாதிரி தான் இருக்கும். அவைகள் மாற்றப்படுவது நாங்கள் சொல்லக்கூடிய இந்த சடவாத சிந்தனை நிறைந்த கல்வியூட்டல் முறைகளால் தான் என்ன செய்கிறது, மாற்றப்படுகிறது, இழக்கப்படுகிறது. நாங்கள் அதாவது குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அர் ரஇயத்திஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், தங்கள் பொறுப்புகளை பற்றி என்ன செய்வீர்கள், நீங்கள் கேட்கப்படுவீர்கள். வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஜௌஜிஹா வ ஹிய மஸ்ஊலத்துன் அன்ஹா, பெண் தனது கணவனது வீட்டில் பொறுப்பாளி, அவள் அதை பற்றி விசாரிக்கப்படுவாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுடைய விசாரணை பெண்களுக்கு உண்டு என்று சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. இந்த கல்வியை ஆன்மீகம் கலந்த கல்வியாக, வெறும் சடரீதியான சிந்தனையோடு மட்டும் கலந்த கல்வியாக அல்லாமல் என்ற அளவுக்கு இந்த சிந்தனைகளோடு கலந்த கல்வியாக கொடுப்பதற்கும், அந்த உணர்வை அல்லாஹு தஆலா, அந்த பொறுமை, அந்த நம்பிக்கையை தருவதற்கும் அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி.